ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரெண்டு தலைகள் என்ன பண்ணிருக்கு, சேர்ந்துருக்கு. அதுவும் தன்னுடைய தாய் பாசத்தின் மூலமா இந்த ரெண்டு சக்திகளும் ஒன்னா ஆக்கியிருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு ஆயிடுச்சு சார். இவங்க ரெண்டு பேரும் நின்று போஸ்ட் கொடுத்து இவங்க போட்டோ வெளியே வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆனா இன்னைக்கு தன்னுடைய அம்மா பர்த்டேக்கு கலந்ததுனால அப்பாவும் மகனும் என்ன பண்ணிருக்காங்க, சேர்ந்த மாதிரி என்ன பண்ணிருக்காங்க, போஸ்ட் கொடுத்திருக்காங்க. ஆமா, ஐயா ராமதாஸ் அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் தன்னுடைய தாயார் பிறந்த நாளுக்கு தைலாபுர தோட்டத்துக்கு போயிருக்காரு. குறிப்பா இந்த ரெண்டு பேருக்கு பிரச்சனை வந்தது இல்ல, இந்த பிரச்சனை வந்ததுல இருந்து ரெண்டு பேரும் நேருக்கு நேர் சந்தித்துக்கவே இல்லை. இவரு வீட்டுல இல்லாத போது இவரு போவாரு, அதே மாதிரி இவர் வீட்டுல இருந்தாருன்னா இவர் வீட்டுக்கே வரமாட்டாரு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் போயிருந்தது. அப்பா இல்லாத நேரம் பார்த்துதான் தைலாபுர தோட்டத்துக்கே போவார். அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்பொழுது தன்னுடைய தந்தை பிறந்த நாளுக்கு கூட அவரு போகவே இல்லை. ஏன்னா அவ்வளவு கோபம் இருந்தது. அப்பாவுடைய பிறந்த நாளுக்கு கூட போக முடியல, கல்யாண நாளுக்கு கூட போக முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு கோபத்தின் உச்சத்துல இருந்தாரு. இப்போ அப்பா இல்லாத டைம்ல சைலண்டா போயிட்டு அம்மாவை என்ன பண்ணாரு, போயிட்டு சமாதானப்படுத்திட்டு வந்தார் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி. இப்போ அப்பா இருக்கும் பொழுது தைலாபுர தோட்டத்துக்கு படையெடுத்திருக்காங்க குடும்பத்தோட. அன்புமணி அவர்கள், சௌமியா அன்புமணி அவர்கள், அதே போல தன்னுடைய மகள்கள், மருமகன்கள், பேர பிள்ளைகளோட என்ன பண்ணிருக்காங்க, குடும்பமா என்ன பண்ணிருக்காங்க, தன்னுடைய தாயார் பிறந்த நாளுக்கு கலந்துட்டு இருக்காரு அன்புமணி அவர்கள். கூட அப்பாவை இருந்திருக்கிறார் பக்கத்துல. கேக் வெட்டும் போது என்ன பண்ணிருக்காங்க, கேக்கெல்லாம் ஊட்டி இருக்கிறாங்க, அப்பா கிட்ட பேசல. ஆனா ரெண்டு பேரும் இந்த மாதிரி போஸ் வந்து போட்டோ வந்து என்ன பண்ணிருக்காங்க, ரிலீஸ் பண்ணிருக்காங்க ரொம்ப நாள் கழிச்சு. இது மாதிரி இவங்க குடும்ப விழாவில் கலந்து கொண்டு ரெண்டு பேரும் பக்கத்துல நின்றுகிட்டு போட்டோ வந்து என்ன பண்ணிச்சு, ரொம்ப நாள் ஆயிடுச்சு. எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவுக்கு வருதாப்பா அப்படின்னா அப்படிதான் இல்ல. இதுல என்ன டிப்ஸ்ட்னா, ஏன் குடும்பத்தோட தன்னுடைய தாயார் பிறந்த நாளுக்கு கலந்துகிட்டாரு அப்படின்னா, அங்க போய் அன்புமணி அவர்கள் தன்னுடைய அம்மாவிடம் சிபாரிசு கேட்டிருக்கிறார். என்னன்னா இப்போ நாளைக்கு வந்து என்ன பண்ண போற, பொதுக்குழு நடத்த போறாரு ஐயா ராமதாஸ் அவர்கள். உண்மையிலேயே பாமகவுடைய விதிகளின்படி ஒரு பொதுக்குழுவை கூட்டணும்னா நிறுவனருக்கு தான் அதிகாரம் இருக்கு. நிறுவனுடைய அறிவுறுத்தலின்படி பொதுக்குழுவை கூட்டணும் அப்படின்னு பாமகவுடைய விதி இருக்குது. என்னதான் அன்புமணி அவர்களுடைய தலைவர் பதவி முடிஞ்சாலும் அவர் முன்னாடியே என்ன பண்ணாரு, ஒரு பொதுக்குழுவை கூட்டி தான் தலைவர் அப்படின்னு நியமிச்சுக்கிட்டாரு. ஆனா அது செல்லுபடி ஆகாது அப்படின்னு தான் சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு என்ன பண்றாங்க, நிறைய பேர் என்ன பண்றாங்க, கருத்து தெரிவிக்கிறாங்க. அதாவது நாளைக்கு கூட்டுற பொதுக்குழுல தலைவரை தேர்ந்தெடுத்துட்டு, பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுத்துட்டு, பொருளாளரை தேர்ந்தெடுத்துட்டு, எல்லா நிர்வாகிகளை தேர்ந்தெடுத்துட்டு எல்லாத்தையும் தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பி வச்சா தேர்தல் ஆணையம் ஐயா ராமதாஸ் அவர்களை அங்கீகரிக்கும் அப்படின்னு தான் எல்லாருடைய கருத்தும் இங்க இருக்குது. இதன் மத்தியில அப்பா பொதுக்குழுவை கூட்டக்கூடாது, அதுக்கு நீ என்ன பண்ணுவியோ பண்ணுமா அப்படின்னு அம்மா கிட்ட போய் என்ன பண்ணிருக்காரு, சிபாரிசு கேட்டிருக்காரு. தன்னுடைய தாயார் பிறந்த நாளை முன்னிட்டு அவர் என்ன பண்ணிருக்காரு, குடும்பத்தோட போயிருக்கிறார். குடும்பத்தோட போந்து தன்னுடைய தாயார் பிறந்த நாளுக்கு அப்படிதான். ஆனா தனிமையா என்ன பண்ணிருக்காரு, சரஸ்வதி அம்மாவை சந்திச்சிருக்கிறாரு அன்புமணி அவர்கள், சௌமியா அன்புமணி அவர்களா சந்திச்சிருக்காங்க. சந்திச்சுட்டு இது மாதிரி வந்து அப்பா கிட்ட சொல்லுங்க, இவரை தலைவரா தேர்ந்தெடுக்க சொல்லுங்க, இவரை வந்து மீறி என்ன பண்ணக்கூடாது, பொதுக்குழுல சூஸ் பண்ணக்கூடாது, பொதுக்குழுவே நடத்த வேண்டாம் அப்படின்லாம் சொல்லப்பட்டதா தகவல் வந்து இருக்கு. சௌமியா அன்புமணி அவர்களும் என்ன பண்ணிருக்காங்க, மாமா கிட்ட சொல்லுங்க அத்தை, இது மாதிரி வந்து இவரை தான் வந்து தலைவரா தேர்ந்தெடுக்கணும், இல்ல ஒரு பொதுக்குழுவே கூட்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சௌமியா அன்புமணிக்கு கேக்கெல்லாம் ஊட்டி இருக்கிறாங்க. இப்ப என்ன வருதுன்னா, ஓப்பனா என்ன பண்ணியிருந்தாங்க, ஐயா ராமதாஸ் அவர்கள் அன்புமணி மேலும் சௌமியா அன்புமணி மேலும் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார். அடிக்கிறாங்க, என்ன வந்து உருவ குத்துறாங்க, அதே போல என்ன மதிக்கிறது இல்லை, அது இல்லை இது இல்லைன்னு எல்லாமே சொன்னாங்க. ஆனா இப்போ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இவங்களுக்குள்ள அப்படின்னா அது நம்ம என்ன பண்ண முடியாது, கடந்து போயிட முடியாது. ஏன்னா பிரச்சனைகளுக்குள்ள மத்தியில தான் இந்த சந்திப்பு நடந்திருக்கு. ஐயா ராமதாஸ் அவர்கள் இருக்கும் பொழுது சௌமியா அன்புமணி அவர்கள் போயிருக்கிறாங்க, அன்புமணி அவர்கள் போயிருக்கிறாங்க. போயிட்டு என்ன பண்ணிருக்காங்க, கேக் வெட்டியிருக்காங்க, கேக்கெல்லாம் ஊட்டியிருக்காங்க, பரிமாறி இருக்காங்க. ஆனா இருந்தாலும் இந்த பொதுக்குழுவை பேஸ் பண்ணி தான் அன்புமணி அவர்கள் என்ன பண்ணிருக்காரு, போயிருக்காரு. ஏங்க அப்பா பிறந்த நாளுக்கு வரல, திருமண நாளுக்கு வரல, இதுக்கெல்லாம் வராதவரு அம்மா பாசத்தை மட்டும் வச்சு இவர் என்ன பண்றாரு, அப்பா தவிர்த்துட்டு அம்மா இங்க வந்து பெரியவங்களா ஆயிட்டாங்களா அப்படின்னு தானே நம்ம இங்க கேட்க வேண்டியது இருக்கு. சோ எல்லாத்துக்குமே இது வந்து அன்புமணி அவர்கள் ஒரு சில டிராமாக்களை மேற்கொள்றாரு. ஏன் அப்பா பர்த்டேக்கு போயிட்டு இதே மாதிரி கேக் ஊட்ட வேண்டியதானே, ஏன் கல்யாண நாளுக்கு போக வேண்டியதானே, அப்பாவுக்கு உங்களுக்கு தான் பிரச்சனை, சரி அப்பா பர்த்டேக்கு போக முடியாது, கல்யாண நாளுக்கு போக வேண்டியதானே சார். கல்யாண நாளுக்கு போய் என்ன பண்ணலாம், ஆசீர்வாதம் பெற்றிருக்கலாமே, குடும்பத்தோட போயிருக்கலாமே. அம்மாவுடைய பிறந்த நாளுக்கு போக தெரிஞ்ச அன்புமணி அவர்களுக்கு ஏன் கல்யாண நாளுக்கு போக முடியல அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஐயா ராமதாஸ் அவர்கள் நாளைக்கு கூட்டுகிற பொதுக்குழு கூட்டம் அதிரடியான கூட்டம். இந்த அதிரடியான கூட்டத்துல பல முடிவுகளை ஐயா ராமதாஸ் அவர்கள் அன்புமணி அவர்களுக்கு எதிராக எடுக்க போகிறாரு அப்படின்ற ஒரு விஷயம் கசிஞ்சிருக்கு. அன்புமணி அவர்களை நீக்க போறதாகவும், கட்சியை விட்டு நீக்க போறதாகவும் ஒரு தகவல் இருந்திருக்கு. அது மாத்திரம் இல்லாம அன்புமணியை தவிர்த்துட்டு தன்னுடைய மகள் காந்திமதியை உள்ள கொண்டு வராரு,
அதே போல முகுந்தனையும் முகுந்தனுடைய சகோதரனையும் உள்ள கொண்டு வர போறாரு அப்படின்னு ஒரு தகவல் வந்துருக்கு. பாமகவுக்குள்ள ஏகப்பட்ட அரசல் புரசல்கள் பதவி இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு அன்புமணி தரப்புல இருந்து சொல்றாங்க, எங்க அப்பாவை சுற்றி தீயவர்கள் சூழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, தீயவர்களுடைய விஷயத்தினாலதான் இந்த அப்பா இப்படி நடந்துக்கிறாரு, இல்ல அவர் நடந்துக்க மாட்டாரு அப்படின்னு சொன்னாரு. இவ்வளவு எங்க அன்புமணி அவர்கள் தான் கலந்து கொண்டாங்க. காந்திமதியோட கலந்துக்கவே இல்லை அவங்களுடைய பர்த்டேக்கு. ஏன்னா குடும்பமா கலந்துக்கல, அன்புமணி குடும்பம் மட்டும் தான் போய் கலந்துக்கிட்டு தான் நம்மளுக்கு இது வரைக்கும் தகவல் வந்துட்டு இருக்கு. சோ காந்திமதியோட குடும்பங்களும் அங்க போய் கலந்துக்கல அப்படின்னு. ஏன்னா அன்புமணி அவர்களும் காந்திமதி அவர்களும் இப்ப எதிரும் புதிரமா ஆயிட்டாங்க அப்படின்ற ஒரு அரசல் புரசலும் பாமகக்குள்ள நிலவுது. அதன் அடிப்படையில தான் அன்புமணியை தவிர்த்து விட்டுட்டு தன்னுடைய மகள் காந்திமதியையும் காந்திமதியுடைய பிள்ளைகளையும் பாமகக்குள்ள கொண்டு வர போறாங்க. அன்புமணியுடைய இடத்தை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணோம்னா காந்திமதி தான் சரியான ஆளு அப்படின்னு சொல்லிட்டு காந்திமதியும் தன்னுடைய மகன்கள் முகுந்தனை இன்னொருத்தரையும் என்ன பண்ண போறாங்க, கொண்டு வர போறதா இங்க தகவல் ரொம்ப கசிஞ்சிருக்கு. இதன் மத்தியில பாலு அவர் என்ன சொல்றாருன்னா, ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு எனக்கு வழிகாட்டி மட்டும்தான், நிறுவனர் கூட இல்ல, வழிகாட்டி மட்டும்தான், அவரெல்லாம் பொதுக்குழு கூட்டுறதுக்கு அதிகாரம் இல்ல, பாமக விதிகளே இல்ல அப்படின்னு ஒரே போட என்ன பண்ணிட்டாரு பாலு வந்து சொல்லிட்டாரு. இத அன்புமணி அவர்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ஆமா, ஐயா ராமதாஸ் அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டி தான், அவர்களுக்கு அதிகாரம் இல்ல அப்படின்றாரு. ஆனா அதிகாரம் இல்லன்னு இவங்க தான் சொல்லிக்கிறாங்க. சைக்கிள் காப்பில் என்ன பண்றாரு, அன்புமணி போயிட்டு என்ன பண்றாரு, தன்னுடைய தாயார்கிட்ட சிபாரிசு கேட்கிறாரு. அப்பா இப்படி பண்ண சொல்ல வேணாம்னு சொல்லுங்க, பொதுக்குழு கூட்ட வேணாம்னு சொல்லுங்க, அப்படி இப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு இங்க பண்றாரு. இதுல இவ்வளவு ஏங்க ஒரு செயற்குழு மீட்டிங் கூட்டினார் ஐயா ராமதாஸ் அவர்கள். செயற்குழு மீட்டிங் கூட்டி தீர்மானத்தில் எல்லா ஃபைலும் என்ன பண்றாரு, தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பிட்டார். அப்பவே இவருக்கு ஃபீஸ் பிடிங்க போயிடுச்சு அன்புமணி அவர்களுக்கு. உடனே என்ன பண்ணாரு, அம்மா போய் சந்திச்சு என்ன பண்ணாரு, தனிமையா சந்திச்சு என்ன பண்ணாரு, அது மாதிரிலாம் பண்ண வேணாம்னு சொல்லுங்க அப்படின்னாரு. உடனே தேர்தல் ஆணையத்துக்கு ஓடினார், டெல்லிக்கு போனாரு. அங்க வந்து கேட்டு மூடுனதுனால திருப்பி இங்க வந்தாரு. வந்துட்ட பிறகுதான் அதிரடியா என்ன பண்ணாரு, ஐயா ராமதாஸ் அவர்கள் 17ஆம் தேதி பொதுக்குழு கூட்டுறேன் அப்படின்னு சொன்னியும் அதுக்கு முன்னாடி நான் பொதுக்குழு கூட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா அன்புமணி அவர்கள் என்ன பண்ணாரு, பொதுக்குழு கூட்டி என்ன பண்ணாரு, தீர்மானத்தை நிறைவேற்றி தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்ப போறோம் அப்படின்னு சொன்னாரு. ஆனா தேர்தல் ஆணையத்துக்கு போனா அங்க திருப்பி அனுப்பிடுவாங்கன்னு தெரியும். அதனால தான் இப்ப ராமதாஸ் ஐயா அவர்களை பொதுக்குழு நடத்தக்கூடாது அப்படின்னு இப்ப அம்மா பிறந்த நாள்ல கலந்துக்கிட்டு அம்மாவுக்கு கொஞ்சம் நெருக்கடி கொடுத்திருக்கிறாரு அன்புமணி அவர்கள். கூட மருமகளும் சேர்ந்து சௌமியா அன்புமணி அவர்களும் சேர்ந்து இவங்க வந்து என்ன பண்றாங்க, முட்டு கொடுக்குறாங்க. இது எதுல போய் முடிய போகுது அப்படின்னு தெரியல. ஆனா ஒரே ஒரு விஷயம் தான், நீங்க என்ன வேணா நடந்துங்க, இது குடும்ப சமாச்சாரம். பிறந்த நாள்ல கலந்துக்கிறது, திருமண நிகழ்ச்சியில கலந்துக்கிறது, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குடும்ப விஷயம். இதுக்கும் கட்சிக்கும் சம்பந்தம் இல்ல. நான் கட்சியில மட்டும்தான் அன்புமணியை எதிர்க்கிறேன், குடும்பத்துல இல்ல அப்படின்னு ஐயா ராமதாஸ் அவர்கள் சொல்லாம சொல்லியிருக்கிறார். இப்போ இந்த நேத்து நடந்ததுல சரஸ்வதி அம்மாவுடைய பிறந்தநாள் நிகழ்ச்சியில ஐயா நினைச்சிருந்தா போட்டோக்கு போஸ்ட் கொடுக்காம இருந்திருக்கலாம். நீங்க வாங்க, கேக்கு வெட்டுங்க, சாப்பிடுங்க, போங்க, எல்லாமே பண்ணுங்க, ஒன்னா சேர்ந்து போட்டோலாம் கொடுக்க மாட்டேன் தவிர்த்து இருக்கலாம்ல. ஆனா இருந்தாலும் அவர் என்ன பண்றாரு, அந்த மாண்பை காப்பாற்றுகிறார். ஐயா ராமதாஸ் அவர்கள் மூத்தவர், பெரியவர், தகப்பனார் அப்படின்ற ஒரு ஸ்தானத்தை அவர் காப்பாத்துறதுனாலதான் இணைஞ்சு போட்டோ கொடுத்திருக்கிறார். இல்லாட்டி கொடுத்திருக்க மாட்டாரு. எப்ப இவங்க ரெண்டு பேருக்குள்ள இந்த விரிசல் உண்டாச்சோ அப்பத்துல இருந்து ரெண்டு பேரும் என்ன பண்ணல, ஒருத்தர் சந்திக்கல, ஒன்னா நின்று போட்டோ போடுறதுல, இவருடைய நிகழ்ச்சியில இவர் போட்டோ போடுறதுல, இவருடைய நிகழ்ச்சியில அவருடைய போட்டோ போடுறதுல, யாருடைய போட்டோவும் போடாம என்ன பண்ணாங்க, அன்புமணி அவர்கள் நிகழ்ச்சி நடத்திட்டு வந்தாரு, ஐயா ராமதாஸ் அவர்கள் நிகழ்ச்சி நடத்திட்டு வந்தாரு. ஆனா இன்னைக்கு அவங்களுடைய அம்மா பிறந்த நாளுக்கு ரெண்டு பேரும் போய் கலந்துக்கினாங்க, பக்கத்துல என்ன பண்ணீங்க, போஸ்ட் கொடுத்திருக்காங்க. இதுவே ஐயா ராமதாஸ் அவருடைய பெருமையை காட்டுது, தன்மானத்தை காட்டுது, அவருடைய உயர்ந்த உள்ளத்தை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா அன்புமணி அவர்கள் அப்படி இல்லை. கட்சியினுடைய சுயநலத்துக்காக, பதவியினுடைய சுயநலத்துக்காக அப்பா கூட என்று பார்க்காமல் இன்னைக்கு அப்பாவை முழுசா எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாரு அன்புமணி அவர்கள். என்னவோ இவங்க ரெண்டு பேரும் ஒரு சமாதான முடிவுக்கு வந்துட்டா ஒட்டுமொத்த வன்னிய சமுதாயத்துக்கும் அது பேரின்பம், சமாதானம், சந்தோஷம் அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா இதுல இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. நடுவுல வந்து யார் மாட்டி தவிக்கிறாங்கன்னா இந்த வன்னியர் சமுதாயமும் பாமக நிர்வாகிகள் தான். இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு நினைச்சுட்டா நிச்சயமா பாமக நிர்வாகிகள் வன்னியர் சமூகமும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னா. ஆனா அன்புமணி அவருடைய தரப்பு ரொம்ப கீழ்த்தனமான ஒரு விஷயத்தெல்லாம் ஏறெடுக்கிறாங்க அப்படின்னா. ஏன்னா சமூக வலைதளங்கள்ல ஒரு விஷயம், ஒரு வீடியோ ஒன்று பரவிச்சு. என்னன்னா அந்த பொதுக்குழு மீட்டிங்ல என்ன பண்ணிருக்காங்க, கோயில்ல சாமி கும்பிட்டுருக்காங்க. அப்போ ஒரு நிர்வாகி என்ன சொல்றாரு, ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு நல்ல புத்தியை கொடுங்க அப்படின்லாம் என்ன பண்றாரு பேசியிருக்காரு. இந்த வீடியோ சமூக வலைதளங்கள்ல ரொம்ப அரசல் பரசலா பரவி இருக்கு. இந்த மாதிரி ஐயாவை ரொம்ப கீழ்ப்படுத்தி, ஐயாவை ரொம்ப அவமானப்படுத்தி அன்புமணியுடைய தரப்பு
பல செய்கைகள் என்ன பண்றாங்க, செஞ்சுறாங்க. இது இவங்களுடைய இணைப்புக்கு நல்ல ஆரோக்கியமா இருக்காது அப்படின்றது தான் நிதர்சனம் உண்மையா இருக்கு. என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம். தன்னுடைய தாயார் பிறந்த நாளை அன்புமணி அவர்களும் சௌமியா அன்புமணி குடும்பத்தோடு என்ன பண்ணிருக்காங்க, சந்திச்சிருக்காங்க. சந்தித்தது மாத்திரமல்ல, தன்னுடைய தாயார் இடத்துல அன்புமணி அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார். ஐயாவை பொதுக்குழு நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு அன்புமணி அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறாரு. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.